அமைப்பு நம்முடைய கோயில் பூசாரிய நலச்சங்கம் என்பதை நீங்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு எது கிடைக்கிறேன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பூசாரியா இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அதுக்கு வயிறு ஒன்று இருக்குல்லன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு அரசாங்கத்தில் கேள்வி இருக்கும். ஆனா இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கட்டும், அடிக்கடி சொல்றது, இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கட்டும், இந்த நாட்டினுடைய முதல் மந்திரியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் திருக்கோயிலே கருவறையிலே நுழைய முடியுமா? முடியாது. திருக்கோயிலே வந்து அவராக தட்டில் இருக்கக்கூடிய ஊழிய கையை இருக்க முடியுமா? முடியாது. திருக்கோயில் வளாகத்திலே கருவறைக்கு முன்னால் நீங்கள் ஊழியை எடுத்து கொடுக்கும் பொழுது அவருடைய கை கீழே இருக்கும், உங்களுடைய கை மேலே இருக்கும். அப்படி தரத்திலும் குணத்திலும் உயர்ந்தவர் இனம் நம்முடைய பூசாரி இனம். பூசாரி உண்டியெல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க சாமி, நிறைய கொடுக்கலாம். நீங்க உங்க மனசுல இருக்கு, நாங்கள் கேட்டிருக்கோம். வரக்கூடிய வருமானத்துல ஒரு 3% பூசாரிகளுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அரசாங்கம் கூடிய விரைவிலே நிறைய திட்டங்களை அறிவிக்கும், பல திட்டங்களை இன்னும் விரிவுபடுத்தும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த கூட்டத்தில் இருந்து செல்ல வேண்டும். இந்த சிறப்பான கூட்டம் நல்ல முறையில ஏற்பாடு செய்த இந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இருக்கின்ற அதிகமான எண்ணிக்கையிலே புதிய பூசாரிகள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லாம் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பூசாரிகளை குறிப்பாக சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதிக எண்ணிக்கையிலே நம்முடைய பலத்தை காட்ட வேண்டும். திருக்கோயிலுக்கு தானமாக வருமானங்களை பூசாரிகளுக்கு வழங்க வேண்டும் என்று பல முறை கோரிக்கை வைக்கப்பட்டும் சேலம், நாமக்கல், சமயபுரம், திருச்செந்தூர் இந்த பகுதிகள் எல்லாம் திருக்கோயிலுக்கு தானமாக வருமானங்களை பூசாரிகளுக்கு வழங்கும் போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்டல இணையாளர்களுக்கு மட்டும் தனி சட்டமாக இருக்கின்றது. பல முறை முறையிட்டும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமேஸ்வரம் திருக்கோயிலே அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் செவி சாய்க்கவில்லை. கோயிலை இதற்கு சரியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை அந்த திருக்கோயிலுக்கு முன்பாக செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யப்படும். ஏனென்றால் அரசாங்கம் பூசாரிகள் திருக்கோயிலுக்கு வரக்கூடிய மாடுகளை பூசாரிகளுக்கு வழங்கலாம் என்று திட்டம் கொடுத்து நாமக்கல், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பூசாரிகள் வழங்கி வந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் மட்டும் புது சட்டமானது. அதனால் இந்த நம்முடைய மாநாட்டை பார்ப்பதற்காக இந்த மாவட்டத்திலே திருக்கோயிலுக்கு தானமாக வருமாறுகளை கூடிய விரைவிலே இந்த அதிகாரிகள் பூசாரிகள் வழங்குவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வரக்கூடிய காலங்கள் மிக சிறப்பான காலமாக அமைய வேண்டும். பூசாரிகளுக்கு நன்மை செய்ய காலமாக இருக்க வேண்டும். இந்து சமுதாயம் பாதுகாக்கக்கூடிய அரணாக விளங்கக்கூடிய நம்முடைய பூசாரி சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய அரணாக விளங்கிக் கொண்டிருப்பது நம்முடைய கோயில் பூசாரி நலச்சங்கம். இந்த கோயில் பூசாரி நலச்சங்கம் வைக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடையாள அட்டை முதல் கொண்டு, ஓய்வூதியம் முதல் கொண்டு, நலவாரியம் முதல் கொண்டு, ஒருநாள் போது கிராமப்புற திருப்பதி முதல் கொண்டு அரசு ஏற்றுக்கொண்டு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதே போல பெரிய திருக்கோயில்களில் ஆடி மாதங்களில் கூழ்வார்க்கும் நிகழ்ச்சியானது தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. கிராமப்புறங்களிலே வசதியற்ற திருக்கோயில்களில் அதுபோன்ற கூழ்வார்க்கும் நிகழ்ச்சி நடைபெறுவதில்லை என்று பல மாவட்டங்களில் இருந்து நமக்கு கடிதங்கள் வந்துள்ளது. தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக வரக்கூடிய ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமையும் திருக்கோயில்களில் கூடுதலாக இலவச தானியங்களை வழங்க வேண்டும். சும்மா கொடுக்கிறேன், பள்ளிவாசல்ல ரம்ஜான் டைம்ல கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம என்ன கேட்கிறோம்னா நம்ம கோயில்ல அம்மன் கோயில்ல கூடுவாக்குறதுக்காக இலவச தானியங்களை வழங்க வேண்டும் என்று நம்ம கேட்டிருக்கோம். இதோட என்னன்னா இலவச விதிவண்டி கலைஞர் ஆட்சியில கொடுத்தாங்க. 13,000 திருக்கோயிலுக்கு கொடுத்தாங்க. அந்த விதிவண்டிலாம் ரொம்ப எல்லாம் கெட்டு போயிடுச்சு.
அந்த மிதிவண்டியை வேற மாற்றி விடுங்க, இல்லைன்னா மிதிவண்டியை